சாய்ராம். சாயன்மர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, உனக்கு உன் சாயப்பா இன்று கொண்டு வந்திருக்கின்ற விஷயம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய விதியே மாறிவிட்டது. இந்த சந்தோஷமான செய்தியை உன் முன்னால் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று தான் வந்திருக்கின்றேன். என் செல்லமே, உன்னுடைய விதியை மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வை உன் வாழ்க்கையில் ஒரு ஆண் நடத்தி கொடுக்கப் போகின்றார். நிச்சயமாக இவரின் உதவியை வேண்டாம் என்று நீ சொல்லாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய திறமை இவருக்கு மட்டுமே இருக்கின்றது. அப்பா சொல்லுகின்ற வார்த்தைகளை கவனமாக கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை நீ தெளிவுபடுத்திக்கொள். என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று நீ யோசித்தது எல்லாம் போக இனிமேல் இதுதான் நடக்கும் என்று உனக்கு நான் உறுதியாக சொல்ல வந்திருக்கின்றேன். அதனை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மைகளுக்கு நீ எப்பொழுதும் செவி சாய்த்து கொண்டிரு. சாய் நடத்துவதை நிச்சயமாக நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன். இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த துன்பமும் உன்னை நெருங்காதபடிக்கு, இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காதபடி என்றும் உன்னோடு நான் உனக்கு துணையாக இருக்கப் போகின்றேன். எந்த சூழ்நிலையிலும் நான் உனக்காக இருப்பேன். என்னை புரிந்து கொண்டு என்னுடைய வாக்கினை நீ கேட்கத் தொடங்கு. என் செல்லமே, நல்ல நேரம் உனக்கு வந்ததை நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாயா என்பதை நீ முதலில் உறுதி செய்து கொள். அப்படி எதை கண்டுபிடிப்பது என்று நீ கேள்வி கேட்கின்றாய். என் செல்லமே, அது ஒன்றும் அவ்வளவு பெரிய காரியம் எல்லாம் கிடையாது. என் செல்லமல்லவா நீ, நான் சொல்லுகின்ற இந்த மாற்றங்கள் எல்லாம் உனக்குள் இருக்கிறதா என்று பார். நிச்சயமாக உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். அப்படி என்ன விஷயமெல்லாம் இருக்கும் என்று தானே யோசிக்கின்றாய்? எந்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை மாற்றப் போகின்றது, நமக்குள் என்ன மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றது என்று யோசித்து பார்க்கின்றாய் அல்லவா? என் செல்லமே, ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மையான சந்தோஷம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முதலில் உன்னுடைய கடவுள் மீது உள்ள பக்தியானது அதிகமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் இறைவன் ஒருவனே எல்லாவற்றிற்கும் கதி என்று இருக்கப் போகிறார் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். எதிலுமே எனக்கு தெய்வமானது துணை இருக்க வேண்டும். இந்த தெய்வம் துணை இருந்தால் எல்லாமே எனக்கு நல்லதாக நடக்கும் என்று இறை நம்பிக்கையும் இறை சிந்தனையும் உனக்குள் மேலோங்க வேண்டும். இதை நீ புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டால் உன்னோடு இருக்கின்ற உன்னுடைய தெய்வமானது உன்னை வழி நடத்தி கொண்டே இருக்கும். உனக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இறை பக்தி என்பது உன் வாழ்க்கையில் மிகவும் அவசியமானது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இறை சிந்தனையும் இறை பக்தியும் மேலோங்கிவிட்டால் உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் நேராது, எந்த துன்பமும் நேராது. எதிர்பார்க்காத பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உனக்காக நடக்க தொடங்கிவிடும். எதற்கெடுத்தாலும் கோபம் வருவதும் முண்டியடித்து கொண்டு சண்டையிடுவதும் ஆக இருக்கக்கூடிய உன்னுடைய மனநிலையானது நல்ல மாற்றங்கள் பெற்றுவிடும். எந்த விஷயமானாலும் பொறுமையாக யோசித்து சிந்தித்து செயல்படுவதற்கான ஒரு நேரம் காலமும் இப்போது வந்துவிட்டது. அந்த பக்குவத்தை உனக்கு நான் கொடுக்கப் போகின்றேன். என் செல்லமே, உன்னை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்ல உன் பக்குவப்பட்ட மனது தான் முக்கியமாக இருக்கப் போகின்றது. உன் வாழ்க்கையை என்னவென்று உனக்கு உணர்த்தி கொடுக்க உன் மனமானது நல்ல பக்குவத்தை அடைந்திருக்க வேண்டும். நல்ல மாற்றங்களை தந்துவிட்ட இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல நேரத்தை தானே கொடுக்கும். இதனை நீ புரிந்து கொண்டால் உன்னுடைய மனமானது சற்று அமைதி பெறும். உன் வாழ்க்கையில் உச்சபட்ச சந்தோஷத்தை உன்னால் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும். நீ எதிர்பார்க்கின்ற எல்லா மகிழ்ச்சியையும் உன்னால் நிறைவாக ஏற்றுக்கொள்ள முடியும். எந்த காலகட்டத்திலும் என் பிள்ளை, நீ எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் சட்டென்று எந்த ஒரு முடிவினையும் எடுத்துவிடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நிதானித்து யோசித்து சரியான நேரத்தில் அதையெல்லாம் நீ செயல்படுத்த தொடங்கு. உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தி கொடுக்கும். அந்த அற்புதமானது உனக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும். உனக்கு நன்மைகள் எல்லாம் அடுக்கடுக்காக வந்து சேரும். என் செல்லமே, நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன். எதை செய்தாலும் முழு மனதோடும் முழு நம்பிக்கையோடும் செய்துவிடு. அப்போது உனக்கான சந்தோஷம் எல்லாம் சர்வ நிச்சயமாக உன்னை தேடி வந்து சேரும். உன் சாயப்பா உனக்கு செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு காரணம் இருக்கின்றது. நீ என்ன என்று அதையெல்லாம் சற்று யோசித்துப்பார். உனக்கு நான் தைரியத்தை கொடுத்தேன். உன்னுடைய மனதிற்கு அமைதியை கொடுத்திருக்கின்றேன். வெற்றி பெற வேண்டும் என்ற உள்ளுணர்வை கொடுத்திருக்கின்றேன். இவற்றையெல்லாம் நீ சரியாக பயன்படுத்தி கொண்டால் உன் வாழ்க்கை முழு
முழுவதும் நீ ஆனந்தமாக இருப்பாய். இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களும் தடைகளும் உன்னை விட்டு விலகிச் சென்றுவிடும். உனக்கான வெற்றியை நீ உறுதி செய்து கொள்வாய். எப்பொழுதுமே நமக்கு சாயப்பாவின் அருளால் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று நீ நம்பிவிட்டால், நான் சொல்லக்கூடிய இந்த ஆணானவர் உன் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுக்கப் போகிறார் என்பதை நீ புரிந்து கொள்வாய். இவரால் உனக்கு என்ன நல்லது நடக்கப் போகின்றது என்பதனையும் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ளப் போகின்றாய். என் செல்லமே, நினைத்தது போல வாழ்க்கையில் மாற்றம் என்பது வரப்போகின்றது. எதிர்பார்த்த சந்தோஷமெல்லாம் உன்னை தேடி வரப்போகின்றது. உனக்கு மிகப்பெரிய உதவியை நான் செய்ய போகின்றேன். இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கும். அது மட்டுமல்ல, உன்னுடைய முருகனானவரும் உனக்கு துணையாக இருக்கின்றார். அந்த முருகப்பெருமானின் உதவியை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு. உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரியதொரு மாற்றத்தையும் மிகப்பெரியதொரு திருப்பத்தையும் நீ கேட்டபடி உனக்கு நடத்தி கொடுக்க இவர் வருகின்றார் என்பதுதான் உண்மை. எல்லா விஷயங்களையும் தாண்டி நீ வெற்றி பெற துடிக்கின்ற உன்னுடைய வெற்றியானது உனக்கு உறுதியாக கிடைக்கப் போகின்றது. நல்ல நேரமானது உனக்கு வந்து விட்டது. மாற்றம் தரும் திருப்பங்கள் எல்லாமுமே நீ எண்ணியதுபடி சந்தோஷப்படும்படி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கானதாக கிடைக்கப் போகின்றது. சந்தோஷத்தை உன்னால் நிச்சயமாக பெற முடியும். உன்னுடைய நம்பிக்கை என்னுடைய நம்பிக்கை. நீ என் மீது வைத்த நம்பிக்கையானது இப்போது வெற்றி பெறப் போகின்றது. நீ எந்த சூழ்நிலையிலும் மனம் தளரக்கூடாது. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை என்பதை நீ புரிந்து கொண்டு, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது என்பதையெல்லாம் உணர்ந்து கொண்டு, உன் சாயப்பா உனக்கு சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த முருகப்பெருமான் உனக்கு சந்தோஷமாக கொடுக்கப் போகின்றார் என்ற நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையில் நீ எதிர்பாராத பல மாற்றங்களும் எதிர்பார்த்திடாத அளவிற்கு பல நல்ல திருப்பங்களும் இந்த வாழ்க்கையானது உனக்கு கொடுக்க போகின்றது. உனக்கு வாழ்க்கையின் ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் நிறைவாக கொடுக்க நான் வந்திருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து விட்டாலே போதும். சாயப்பாவின் அன்பு உனக்கு எந்த அளவில் கிடைத்திருக்கின்றது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் உன் மீது எந்த அளவிற்கு அன்போடு இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். என் செல்லமே, ஓ முருகா என்று நீ சொல்லும்போது அவரினுடைய அன்பு உனக்கு நிலையாக இருக்கும் என்பதை நீ தெளிவாக தெரிந்து கொள். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க நினைப்பதையெல்லாம் நீ நிறைவாக பெற்றுக்கொள்வாய். என் செல்லமே, உன் வாழ்க்கையில் இனி அடுத்தடுத்து என்னென்ன மாற்றங்கள் வரப்போகின்றது, நீ எந்த அளவிற்கு வளர்ச்சி அடைய போகின்றாய் என்பதையெல்லாம் சற்று பொறுத்திருந்து பார். உன் வாழ்க்கையானது பல சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து வந்துவிட்டது. இப்போது நீ எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற எத்தனை சுமைகளும் உன்னை விட்டு விலகிச் சென்றுவிடும். நல்ல நேரத்தை உனக்கு இந்த வாழ்க்கையானது கொடுத்து விட்டது அல்லவா? இனி வரக்கூடிய சந்தர்ப்பங்களை எல்லாம் நீ சரியாக பயன்படுத்திக்கொள். உனக்கு கொடுத்த வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உன்னை தவிர வேறு யாராலும் வெற்றி பெற முடியாது என்று நீ உறுதியாக நம்ப வேண்டும். உனக்குள் நான் இருக்கின்றேன். உன்னோடு சேர்ந்த முருகனும் உனக்கு துணையாக இருக்கின்றார். என் ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் மனதிற்குள் எப்போதும் நிலை பெற்று இருக்க வேண்டும். உனக்கு நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க நான் இருக்கின்றேன். உனக்கு துணையாக உன் முருகப்பெருமானும் இருக்கின்றார். என்றும் என்றென்றும் நீ நினைத்த வெற்றியை நிறைவாக பெறுவதற்கு நாங்கள் உனக்கு துணையாக இருக்கப் போகின்றோம். இதில் எந்த ஒரு மாற்று கருத்திற்கும் இடமே கிடையாது. ஓம் சாய்ராம், ஓம் முருகா என்று என் நாமங்களை சொல்லிக்கொண்டே இரு. உனக்கான வெற்றி வாய்ப்புகள் எல்லாம் உன் வீடு தேடி வரப்போகின்றது. வெற்றி மேல் வெற்றி உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். நான் சொல்லக்கூடிய அனைத்தும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கத்தான் போகின்றது. என் ஆசீர்வாதம் பெற்ற அற்புதமான குழந்தை அல்லவா நீ? இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.